வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை நெருக்கடி, தினசரி டீசல் நுகர்வை 500 குறைக்க முன்மொழிவு. பேருந்து கட்டண உயர்வு குறித்து விசேட கலந்துரையாடல். பயங்கரவாத தடை சட்டத்தில் இரட்டை நிலைப்பாடு, இளைஞன் கைது, எம்பிக்களுக்கு சலுகை, நாமல் சாடல். மக்களுக்கு தரமான குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்கள், அரசு எடுத்த நடவடிக்கை. தயாளினி திலீபன் கொலை வழக்கில் திடீர் திருப்பம், வெளிவந்த திடுக்கிடும் உண்மைகள். மூதூரில் வீதி புனரமைப்பின் போது அதிர்ச்சி, புதைக்கப்பட்ட கைக்குண்டு மீட்பு. இலங்கையில் 5இல் ஒரு பாடசாலை மாணவர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிப்பு. தீ விபத்தில் பலியான 12 உயிர்கள், முதியோர் இல்ல உரிமையாளர் கைது. உள்நாட்டு இறைவரை திருத்த சட்ட மூலத்திற்கு சபாநாயகர் சான்றளிப்பு. நவமகர ரயில் கடவையை பயன்படுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு. கடற்பரப்பில் பலத்த காற்று, உயரும் கடல் அலைகள், நாளை வரை ஆபத்து. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. மத்திய கிழக்கு நெருக்கடியின் பின்விளைவுகளை சமாளிக்கும் வகையில் அரசாங்கம் ஒரு நாளைக்கு மேலும் 500 தொன் டீசல் நுகர்வை அவசரமாக குறைக்க வேண்டும். ஆனால் அதற்கான குறிப்பிட்ட நடவடிக்கை எதுவும் இதுவரையும் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என எரிசக்தி அமைச்சர் அருண கருணாதிலக்க கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், ஏனைய பல நாடுகளைப் போலவே இலங்கையும் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளால் போராடி வருகிறது. QR குறியீட்டு முறையின் கீழ் விநியோகம் சீரமைக்கப்பட்ட பின்னர் தினசரி டீசல் நுகர்வு சராசரியாக சுமார் 4200 தொன்களாக உள்ளது. அந்நிய செலவாணியை சேமிப்பதற்காக இந்த நுகர்வை மேலும் குறைந்தபட்சம் 500 தொன்கள் குறைக்க வேண்டும். இருப்பினும் இது தொடர்பில் அரசாங்கம் எந்தவொரு குறிப்பிட்ட நடவடிக்கையையும் உறுதிப்படுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு போரின் விளைவாக உலகளாவிய எண்ணெய் விலைகள் உயர்ந்ததை தொடர்ந்து இலங்கையின் மாதாந்திர எரிபொருள் இறக்குமதி செலவு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. இது நாட்டின் கையிருப்பு மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். அண்மைய டீசல் விலை உயர்வை தொடர்ந்து பேருந்து கட்டணங்களை உயர்த்துவது குறித்த கலந்துரையாடல் இன்று காலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சில் நடைபெற்றது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுடன் விரைவில் கலந்துரையாடல் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்து தருவதாக அமைச்சரின் தனிப்பட்ட செயலாளர் பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளிடம் இதன்போது தெரிவித்துள்ளார். ஒரு மாத காலத்திற்குள் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாயினால் அதிகரித்துள்ளதால் தமது போக்குவரத்து தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வது மிகவும் கடினமான விடயமாக மாறியுள்ளதாக தனியார் பேருந்து சங்கங்கள் தெரிவிக்கின்றன. நிலவும் சூழ்நிலை குறித்து கடந்த 2ஆம் திகதி பல பேருந்து சங்கங்கள் இணைந்து ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருந்தன. இதன்போது அதிகரித்துள்ள எரிபொருள் விலைக்கு நிகராக 5% இடைக்கால பேருந்து கட்டண உயர்வை வழங்குமாறு அல்லது எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இவ்வாறான பின்னணியில் தனியார் பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகள் இன்று காலை நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு வருகை தந்திருந்ததோடு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தனிப்பட்ட செயலாளருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன கருத்து தெரிவிக்கையில், அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படும் போது அவர் இந்த விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து வெளியில் வந்து தமக்கு தெரியாதவற்றை பேசுவதில் அர்த்தமில்லை. நாளை எங்களுக்கு கலந்துரையாடல் ஒன்று வழங்கப்படுமா என்று பார்க்கிறோம். இந்த நிலைமை சரி செய்யப்பட வேண்டும். நாளை அமைச்சருடன் பேசி இதில் ஒரு தீர்மான முடிவை எடுப்போம். அப்படி இல்லை எனில் அடுத்த வாரம் நாங்கள் தேவையான தீர்மானங்களை மேற்கொள்வோம் என தெரிவித்தார். அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடை சட்டம் பாரபட்சமான முறையில் அரசியல் தேவைகளுக்கேற்ப பயன்படுத்தப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடுமையாக குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய ஆட்சியின் இத்தகைய இரட்டை நிலைப்பாடு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் கிளிநொச்சியை சேர்ந்த இளம் கலைஞர் ஒருவர் தனது ரேப் பாடல் ஒன்றில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய உள்ளடக்கங்களை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இசை மற்றும் கலைசார் வெளிப்பாடுகள் பயங்கரவாதம் சார்ந்த குற்றங்களாக கருதப்படுமாயின் அண்மையில் நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் புலிகள்
புலிகள் அமைப்பின் பாடல்களை பயன்படுத்திய போது இதே சட்டங்கள் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அரசாங்கம் விளக்கமளிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் லாபங்களுக்காக இவ்வாறான பாடல்களை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக பகிர்ந்திருந்தார். அப்படியாயின் அப்போது போலீஸ் எங்கே இருந்தது, பயங்கரவாத தடை சட்டம் எங்கே போனது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டத்தின்படி விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகும். அந்த அமைப்பின் கொள்கைகளை எவரும் பரப்புவதையோ அல்லது மகிமைப்படுத்துவதையோ நாம் ஆதரிக்கவில்லை என்பதில் எமது நிலைப்பாடு தெளிவானது. எனினும் ஒரு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு சாதாரண இளம் கலைஞரும் ஒரே மாதிரியான செயல்களை செய்ததாக குற்றம் சுமத்தப்படும் போது ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பும் மற்றொருவருக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதும் வழங்கப்படுவது முற்றிலும் தவறானதாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டமானது அரசியல் வசதிகளுக்கு ஏற்ப வளைக்கப்படக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியும் சாதாரண இளைஞர்களுக்கு வேறொரு நீதியும் வழங்குவதை ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களுக்கு தரமான நுகர்வுப் பொருட்களை நியாயமான விலையில் வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் லங்கா சதோச நிறுவனமூடாக 25 அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை நேரடியாக இறக்குமதி செய்வதற்கு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசேகர தற்போது சந்தையில் கிடைக்கப்பெறும் சில அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்து நுகர்வோர் மத்தியில் எழுந்துள்ள கவலைகளுக்கு தீர்வு காண்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். அத்துடன் வர்த்தக சந்தையில் இடைத்தரகர்கள் காரணமாக நுகர்பொருட்களுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினங்களை குறைத்து அதன் மூலம் பொதுமக்களுக்கு கூடுதல் நீதி சுமை ஏற்படுவதை தடுப்பதற்கும் இந்த நேரடி இறக்குமதி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட சித்த மருத்துவத்துறை விரிவுரையாளர் தயாளினி திலீபன் தொடர்பான கொலை வழக்கில் சாட்சியங்கள், அவதான குறிப்புகள் மற்றும் நீதிமன்ற சான்றுகளை அடிப்படையாக கொண்டு முக்கியமான தகவல்கள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டன. விரிவுரையாளரின் வீட்டிலேயே குறித்த குற்றச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அவரின் கையினால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிவான் எஸ் லெனின்குமார் இதனை குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளை தொடர்ந்த நீதிவான் வழக்கை எதிர்வரும் ஜூன் 16 ஒத்திவைத்ததுடன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உள்ள சிரேஷ்ட விரிவுரையாளரின் மருமகன் மற்றும் மகள் ஆகியோரின் விளக்கமறியல் காலத்தையும் அன்றைய தினம் வரை நீடித்து உத்தரவிட்டார். வழக்கு விசாரணைகளில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனின் வழிகாட்டலில் பெனிஸ்லஸ் துஷான் முன்னிலையாகினார். முதலாவது சந்தேக நபரான விரிவுரையாளரின் மருமகன் சார்பில் சட்டத்தரணி சர்மினி விக்னேஸ்வரன் ஆஜராகினார். இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள மகள் சார்பில் சட்டத்தரணி சமந்த அத்துக்கோரளவின் வழிகாட்டலில் மற்றும் ஒரு சட்டத்தரணி முன்னிலையாகியிருந்தார். முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து வடமத்திய மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களை ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியின் பொலனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சனுக்கு நெருக்கமானவர் என்றும் அவரினூடாக வடமத்திய மாகாண சபையின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட உள்ளார் என்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தன. இந்நிலையில் இவ்விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சனிடம் ஊடகங்கள் வினவிய போது அவர் அதனை மறுத்துள்ளார். சவேந்திர சில்வா என்பவர் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ஒரு சிறந்த ராணுவ வீரர். அவர் அரசியல் ரீதியாக அப்படியானதொரு முடிவை எடுக்க மாட்டார். அரசியல் தொடர்பாக பேசுவதற்கு கூட அவர் விரும்புவதில்லை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நான் அவருடன் எவ்வித கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு நான் அவரிடம் பேசியிருந்தால் கூட அவர் என்னை திட்டியிருப்பார். எனவே சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் இத்தகவல்கள் முற்றிலும் போலியானவையாகும். கட்சி மட்டத்திலும் இது குறித்து எவ்வித கலந்துரையாடல்களும் நடத்தப்படவில்லை. சவேந்திர சில்வாவை அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு நான் முயற்சிப்பதாக கூறப்படும் தகவல்களும் தவறானவை. தற்போதைய ஆளுங்கட்சியின் சலவை இயந்திரங்களே திட்டமிட்ட அடிப்படையில் இப்படியான அபாண்டமான வதந்திகளை பரப்பி வருகின்றன என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை கலைஞர் சங்கீதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சென்று பார்வையிட்டுள்ளனர்.
முன்னணியின் சட்டத்தரணியும் கொள்கை பரப்பு செயலாளருமான நடராஜர் காண்டீபன் இன்று காலை யாழ் சிறைச்சாலையில் அவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சங்கீதன் தனது விடுதலை தொடர்பாக தாயாருடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற ஆலய திருவிழாவை முன்னிட்டு விசேட இசை நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்வில் கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை கலைஞரான குறித்த இளைஞன் பக்தி மற்றும் தென்னிந்திய பாடல்கள் பாடியுள்ளார். அதனையடுத்து தான் இசை நிகழ்வில் பாடிய குறித்த பாடல் காணொலிகளுக்கு ஏற்கனவே தனது இசை சேகரிப்பில் பாடிய சொல்லிசை எழுச்சி பாடலை இணைத்து அதனை தனது சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். குறித்த பாடல்கள் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து தென்னிலங்கையில் பலரும் கடுமையான விமர்சனங்களையும் இனவாத கருத்துக்களையும் முன்வைத்தனர். இந்நிலையில் குறித்த காணொலி தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் குறித்த இளைஞன் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிறார் என தெரிவித்து கைது செய்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அதனையடுத்து சாவகச்சேரி போலீசார் குறித்த இளைஞனை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள நெய்தல் நகர் மையவாடி வீதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கைக்குண்டு ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். மூதூர் நெய்தல் நகர் பகுதியில் உள்ள குறித்த வீதியின் புனரமைப்பு பணி இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது போத்தலில் அடைக்கப்பட்டு நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் இக்கைக்குண்டு தென்பட்டுள்ளது. இதனையடுத்து வீதி புனரமைப்பு வேலை செய்தவர்களால் மூதூர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அடைக்கப்பட்ட போத்தலில் மற்றொரு கைக்குண்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தற்போது அவ்விடத்தில் போலீசார் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நீதிமன்ற அனுமதியை பெற்றதன் பின்னர் கைக்குண்டுகள் மீட்கப்படவுள்ளதாக தெரியவருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் 5இல் ஒரு பாடசாலை மாணவர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதார அமைச்சின் செயலாளர் கலாநிதி அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் உடல் பருமன் ஏற்படும் அபாயமும் உள்ளது. 5 வயதுக்குட்பட்ட மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் குறித்த அண்மைய கணக்கெடுப்பு தரவுகளை மேற்கோள் காட்டி வளர்ச்சி குன்றல் 10.1%, எடைக்குறைவு 16.1% உள்ளது என்றும் அதே சமயம் அதிக எடையளவு 0.5% ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பெரியவர்களிடையே அதிகரித்து வரும் உடல் பருமன் விகிதங்கள் குறித்த கவலைகளை அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். உடல் பருமன் 47% பெண்களையும் 30% ஆண்களையும் பாதிக்கிறது என்றும் எதிர்காலத்தில் இந்த புள்ளி விவரங்கள் முறையே 15% மற்றும் 6% மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். களுத்துறை மாவட்டம் ஹொரணி அங்குர்வாத்தொட பட்டகொட பகுதியில் அமைந்துள்ள முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போலீசார் குறித்து தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையத்தின் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். இவ்விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்போது ஹொரணி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அந்த இல்லத்திற்குள் சுமார் 72 பேர் வரை இருந்துள்ளனர். அவர்களில் 51 பேர் எவ்வித ஆபத்துகளுமின்றி தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்போது தற்காலிக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மௌபிய செவன செனகசே கெடல்ல என்ற பெயரில் தனியார் நிறுவனமாக நடத்தப்பட்டு வந்த இந்த மையத்தில் முதியவர்களுடன் மனநல குறைபாடுடைய நபர்களும் தங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் இல்லத்தின் பெரும்பகுதி முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் பலத்த சேதமும் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தின் கொடூரத்தினால் தீயில் கருகிய 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று காலை நடத்தப்பட்டதை அடுத்து சடலங்களை அவ்விடத்தில் இருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இதுகுறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கோபி பயிற்சிகைக்காக புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை திட்டமிட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் அதிக மதிப்புடைய கோபி பயிற்சிகையை இலங்கைக்குள் மேலும் விரிவுபடுத்தும் நோக்குடன் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கோபி பயிற்சிகையின் போது ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுடன் அதற்குட்பட்டு மேற்கொள்ளப்படும் பயிற்சிகைகளுக்கு இந்த காப்புறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கோபி கன்றுகளை நட்ட பின்னர் முதல் 3 ஆண்டுகளுக்கு அந்த ஆண்டுகளுக்குரிய காப்புறுதி தொகையில் 7% பிரீமியம் கட்டணத்தின் கீழ் இந்த காப்புறுதி வழங்கப்படும். அதற்கமைய முதலாம் ஆண்டிற்கு 5,10,000 ரூபாய்
ரூபாயும், 2ஆம் ஆண்டிற்கு 6,60,000 ரூபாயும், 3ஆம் ஆண்டிற்கு 8,40,000 ரூபாயும் காப்புறுதி தொகையாக கிடைக்கும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு காப்புறுதி பாதுகாப்பிற்கும் காப்புறுதி தொகையில் 0.5% கூடுதல் பிரீமியம் செலுத்துவதன் மூலம் திடீர் தீ விபத்துகள் மற்றும் நிலச்சரிவு போன்ற கூடுதல் காப்புறுதி பாதுகாப்புகளையும் பெற்றுக்கொள்ள காபி விவசாயிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு வருமான வரி சட்டமூலத்திற்கு சபாநாயகர் தனது சான்றொப்பத்தை வழங்கியுள்ளார். இதற்கமைய இச்சட்டம் 2026ஆம் ஆண்டின் 11ஆம் இலக்க உள்நாட்டு வருமான வரி சட்டமாக நடைமுறைக்கு வருவதாக நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது. இப்புதிய சட்ட விதிகளின்படி நாட்டில் மேற்கொள்ளப்படும் சில குறிப்பிட்ட முக்கிய நிதி பரிமாற்றங்களின் போது வரி செலுத்துவோர் அடையாள எண் சான்றிதழை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிதி பரிமாற்றங்கள் அனைத்தும் உத்தியோகபூர்வமாக கண்காணிக்கப்படவுள்ளன. பிரதான ரயில் பாதையில் உள்ள ஹொரபே உப ரயில் நிலையத்திற்கு அருகில் 8வது மைல்கள் 5 சங்கிலி தொலைவு பகுதியில் அமைந்துள்ள நவமகர ரயில் கடவையில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய புனரமைப்பு பணிகள் காரணமாக குறிப்பிட்ட சில நாட்களில் அந்த வீதியூடான வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய போக்குவரத்து கட்டுப்பாடுகள் பின்வருமாறு விதிக்கப்பட்டுள்ளன. நாளை முற்பகல் 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாகன போக்குவரத்து பகுதியளவில் மட்டுப்படுத்தப்படும். 2026/6/6 அன்று முற்பகல் 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாகன போக்குவரத்து முழுமையாக மட்டுப்படுத்தப்படும். 2026/6/7 அன்று முற்பகல் 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாகன போக்குவரத்து பகுதியளவில் மட்டுப்படுத்தப்படும். இந்த அத்தியாவசிய புனரமைப்பு பணி காரணமாக இந்த ரயில் கடவையை பயன்படுத்துவோருக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு ரயில்வே திணைக்களம் தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளதோடு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலைமை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சள் நிற எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் 10:30 மணி முதல் நாளை முற்பகல் 10:30 மணி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2 முதல் 3 மீட்டர் வரை உயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக திணைக்களம் கணித்துள்ளது. குறித்த கடற்பரப்புகள் கடுமையான கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் கடற்படையினரும் கடற்றொழிலாளர்களும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மல்லாகத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மயில்வாகனம் திருக்குமாரன் அவர்கள் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவை புறப்படமாகவும் திருகோணமலை, செல்வநாயகபுரம் மற்றும் டென்மார்க் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ராசையா மகேந்திரபாலன் அவர்கள் 1/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். இந்தியா, தமிழ்நாடு வடவை அண்ணாநகரை வதிவிடமாக கொண்டிருந்த திரு தாசன் அவர்கள் 3/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.